குருவின் திரு அடி போற்றி. 7th நேஷனல் ஸ்கை டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸின் 2வது நாள் முதல் அமர்வில் இருக்கின்றோம். இறைவணக்கம். பேராசிரியர் சிவகாமி பெருமாள் அவர்கள். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே, இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, எழிலுலகம் படைத்து எல்லா உயிர்களுக்கும் வழி வழியாக வாழ வாய்ப்பினை நிரப்பி வைத்து ஒழிவிலா தொடராய் உள்ளும் புறமும் ஊற்றாய் அழிவிலா பேரின்ப அறிவலையாய் திகழும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே, என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா, உன்னை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்தனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழித்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து, பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கல்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து
சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். இறை இணக்கத்தையும் குரு கலப்பையும் கொடுத்த அம்மா சிவகாமி அவர்களை வாழ்த்துகின்றோம். அடுத்து தவம் பேராசிரியர் சுந்தரம், சென்னை மண்டல தலைவர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தவம் பயிலாத அன்பர்கள் இரு கைகளின் விரல்களை கோர்த்து மடிமேல் வைத்துக் கொண்டு சற்று நேராக நிமிர்ந்து அமர்ந்த வண்ணம் கண்களை மூடி தங்களது சுவாசத்தையே உள்முகமாக கவனித்துக் கொண்டிருப்போம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆகினை. துரியம் வாழ்க வளமுடன். தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும்.
சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். 7வது ஸ்கை மருத்துவர் கருத்தரங்கம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க. வாழ்க வளமுடன். தவம் இயற்றிய ஐயா சுந்தரம் அவர்களை வாழ்த்துகின்றோம். Now I call upon the chairpersons to the dais. First, Arunidhi VP Muruganandam ஐயா அவர்கள். You know, he is a CEO earlier, Director Extension in earlier. Dr. Srinivasan, surgeon in ESI Hospital, Chennai. Arunidhi Ranganathan ஐயா அவர்கள் is a ethical committee member, R&D, is a founder, Gandhi Ashram, Anaimalai, is a living Gandhian. Now in this session, Dr. Prakash, Dr. Sandil Kumar, Dr. Lavanya, Dr. Kannan Bojaraj. These are the speakers. Sir, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா? குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறையரையும் குருவர்களையும் வேண்டி நேஷனல் 7th ஸ்கை டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கையும் வாழ்த்தியும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று பேசிய அறிஞர் பெருமக்கள் எல்லாம், தலைவர் அவர்கள் உட்பட, மனவளக்கலைக்கும் மருத்துவத்திற்கும் உள்ள தொடர்புகளை மிக அழகாக எடுத்து கூறினார்கள். அருத்தந்தி அவர்கள் கூட உடல் நலம் உளநலம் என்ற நிலையிலே உடலுக்கு உரமளிக்கும் உழைப்பும் ஒழுங்கோடு கொள்ளும் உணவும் உள்ளத்திற்கு உயர்வளிக்கும் உள்நாடி நிற்கும் தவமும் என்று இது இரண்டையும் தொடர்புறுத்தி கூறியுள்ளார்கள். அதுபோல மருத்துவ முறைகளை பற்றி அருத்தந்தி அவர்கள் கூறும் பொழுது, தொன்று தொட்டு உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து வரும் மனித இனத்தில் இன்று வரை பழக்கத்திற்கு வந்துள்ள மருத்துவ முறைகள் 3 ஆகும் என்று கூறியுள்ளார்கள். அதில் ஒன்று இரத்தத்தையும் சதைகளையும் ரசாயன முறையில் சீரமைக்கும் முறை ஒன்று. இந்த முறையில் அலோபதி, யுனானி, ஆயுர்வேதம், உடற்பயிற்சி,
உணவு மாற்றம் இவை அடங்கும் என்று கூறியுள்ளார்கள். அடுத்து இரண்டாவதாக கூறும் பொழுது உயிர் துகள்களை பெருக்கி அதன் மூலம் ஜீவகாந்த ஆற்றலுக்கு திணிவை ஏற்படுத்தி நோய் போக்கும் முறை இரண்டாவது முறையாகும் என்று கூறியுள்ளார்கள். ரசம், கந்தகம், பாசானம் வகைகளை கொண்டு செய்யப்படும் சித்த மருத்துவமும் அதுபோலாகிய முறைகளும் இதில் அடங்கும் என்றும் கூறியுள்ளார்கள். மூன்றாவதாக கூறும் பொழுது காந்தத்தின் தன்மையை மாற்றும் காந்த அலைகளையூட்டி அதன் மூலம் நோய்களை தீர்க்கும் முறை மூன்றாவதாகும் என்று கூறியுள்ளார்கள். ஹோமியோபதி, உள்ளப்பயிற்சி, பிரார்த்தனை இவை ஒத்தவையும் இதில் அடங்கும் என்றும் சொல்லியுள்ளார்கள். ஒவ்வொரு மருத்துவத்திலும் மற்ற மருத்துவங்களின் பயனும் மறைமுகமாக ஓரளவில் செயலாகும் என்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள். இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டுதான் கடந்த 7 வருடங்களாக, இது 7வது வருடம், நமது அனைவரின் மதிப்புக்குரிய டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா அவர்களின் பெரு முயற்சியில் இந்த மருத்துவத்தையும் மனவளக்கலையும் ஒருங்கிணைக்கும் நிலையிலே இந்த கருத்தரங்குகள் நடைபெற்று வருகின்றன. சமீப காலமாக உலக சமுதாய சேவா சங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்ட கிராமிய சேவை திட்டத்தின் மூலமாக பல்வேறு நிலைகளிலே நாங்கள் இந்த மாற்றத்தை கண்கூட பார்க்க முடிகின்றது. ஞான களஞ்சியத்தில் கூட சுவாமிஜி ஒரு இடத்தில் கூறியுள்ளார்கள், உடல்நலம் சிற்றின்பம் என்றும் உளநலம் பேரின்பம் என்றும் கூறியுள்ளார்கள். சிற்றின்பத்தின் மூலமாகத்தான் பேரின்பத்தை அடைய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். உடல் நலம் மட்டுமல்ல, உளநலம் மட்டுமல்ல, மனவளம், குடும்ப நலம், நட்பு நலம், சமுதாய நலன் என்று மனித குலத்துக்கு தேவையான அத்தனை நலன்களையும் மனவளக்கன்று என்ற ஒரு பெட்டகத்திலே வழங்கியுள்ளார்கள். இந்த கிராமிய சேவை திட்டத்திலே நாங்கள் ஒரு வருடம் தங்கி ஒவ்வொரு கிராமமாக தத்தெடுத்து அதிலே நாங்கள் பயிற்சி அளிக்கப்படுகின்ற பொழுது அந்த கிராமத்தில் வாழ்கின்ற 500 பேரும் ஏதாவது ஒரு வகையில் அவர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை, ஏற்றத்தை கண்டுள்ளார்கள். இதிலே ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாங்கள் அவர்களுடைய உடல் ரீதியாக, மன ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக, உறவுகள் ரீதியாக நாங்கள் மாற்றங்களை எல்லாம் டாக்குமெண்ட் செய்து வைத்துள்ளோம். இதுவரை அது நல்லா இருக்கிறது என்ற நிலையிலே தான் எங்களால் டாக்குமெண்ட் செய்ய முடிந்ததே ஒழிய அதை உங்களை போன்ற மருத்துவ பெருமக்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் சர்டிபிகேட்டோடு டாக்குமெண்ட் செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு பேரவா. அந்த நிலையிலே ஒரு 2-3 உதாரணங்களை சொல்வதிலே நான் கடமைப்பட்டுள்ளேன். கரூர் மாவட்டத்திலே நெடுங்கூர் என்ற ஒரு கிராமம், அவர்கள் பேர் தமிழ் செல்வி. மார்பக புற்றுநோய் காரணமாக இடது மார்பகத்தை எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு சோல்டர் பகுதியிலே உண்டாகும் தசை தளர்வு மற்றும் வலி மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலே நமது மனவளக்கலை பயிற்சி அந்த கிராமத்திலே கிராமிய சேவை திட்டத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு பயிற்சி எடுத்த பிறகு ஒரு 6 மாத காலத்திலே மிக தெளிவாக அவர்கள் திருப்பி அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் போகும்போது அவங்களுக்கே ஒரு மிராக்கிள் சேஞ்ச், அந்த அளவுக்கு அவங்க ரிலீஃப் ஆகியிருக்காங்க. அதே ஊரை சேர்ந்த இன்னொரு சகோதரிக்கு இதே கேன்சர் ப்ராப்ளம் முடியெல்லாம் கொட்டி அவங்க பயிற்சிக்கு வரும்பொழுது அவங்களுடைய அந்த தோற்றமே ரொம்ப கஷ்டம் அது பார்க்கறக்கு. பயிற்சி எடுத்த பிறகு அவர்கள் மிக பூரணமாக குணமடைந்து நல்ல முடி வளர்ந்து ஒரு நார்மலான ஒரு பெண்மணியாக இன்று வாழ்ந்து வருகின்றார்கள். அதே மாதிரி நாகர்கோவில் கணபதிபுரம் என்ற கிராமத்திலே சுபா என்ற ஒரு பெண்மணி 2 ஆண்டுகளாக அந்த கிண்ணமுட்டு பகுதியிலே ப்ராப்ளம், இதனால அவங்களால உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது. சேர்ல தூக்கித்தான் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல இருந்து ஒரு ரூம் சிட் பண்ணா கூட சேர்ல தான் எடுத்துட்டு போய் பண்ணும். அப்படிப்பட்ட நிலையிலே பயிற்சி எடுத்த பிறகு இன்னைக்கு தினமும் நடந்து தவமயத்துக்கு பயிற்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருவாரூர் மாவட்டத்திலே தென்கரை என்ற கிராமத்திலே மகளிர் சுய உதவிக்குழுவுடைய தலைவி, அவங்க பேரு கல்யாணி, 72 கிலோ இருந்தாங்க. 1 மாத பயிற்சி, மாத இறுதியிலே அவர்களுடைய எடை 65 கிலோங்க. அதே போல சேலை கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருமதி ராஜேஸ்வரி அம்மாள் அவர்கள்
10 ஆண்டுகளாக முதுகுத்தண்டு வலியால பாதிக்கப்பட்டவங்க அந்த பயிற்சியில் ஒரு 6 மாத காலகட்டத்துக்குள் அதில் முற்றிலுமாக விடுபட்டு வெளியே வந்திருக்காங்க. பல ஆண்டுகளாக மைக்ரேன் தலைவலியில துன்பப்படுறவங்க கிராமத்துக்கு 20 பேர் 30 பேர் எல்லாம் இருந்தா அந்த பயிற்சி எடுத்து அதுல இருந்து எல்லாம் விடுபட்டு இருக்காங்க. பசியே எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்ட ஒரு சகோதரி, பள்ளி மாணவி, இலுப்பையூர்னை சார்ந்த ஒரு மாணவி, இன்னைக்கு 3 வேளையும் நிறைவா சாப்பிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி விருதுநகர் குமரட்டியாபுரத்துல பாக்கியம் என்பவருக்கு மூக்கில எப்ப பார்த்தாலும் அந்த நீரோல்கள் இருந்துட்டு இருந்தது. ஓரளவுக்கு மாத்திரை மூலம் கட்டுப்பட்டு இருந்தா கூட அதை நிரந்தரமா நிறுத்த முடியல. காலப்போக்கில் அதுல ரத்தம் கூட வடிய ஆரம்பிச்சது. நம்ம மூச்சு பயிற்சி எடுத்த பிறகு இன்னைக்கு கம்ப்ளீட்டா அது ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஆலியார்ல சேதுமுத்து என்பவர், அவரும் கைகால் ஒரு அசைவே இல்லை, ஒரு இயக்கமே இல்லை, அந்த அளவுக்கு இருந்தவர். ஒரு பயிற்சி செய்யற ஆர்வத்தின் காரணமாக சேர்ல வச்சு 2 பேர் தூக்கிட்டு வருவாங்க. அப்போ கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் பயிற்சி நடந்துட்டு இருந்தது. அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ளேயே வர முடியாது, சேர்ல வந்து உட்காருவாங்க, மெல்ல 2 பேர் பிடிச்சிக்குவாங்க, கையசிச்சு கால் அசிச்சு அப்படியே நம்ம பயிற்சிகள் செய்ய ஆரம்பித்த பிறகு இன்று முதல் மாடியில அந்த தவமையம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் டிவிஎஸ் எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டு மேல மாடியில போய் பயிற்சி சொல்வதோட மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கின்ற அளவுல அவர்கள்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று அதிகமாக சமுதாயம் அவதிப்படும் ஒரு நிலை குடிப்பழக்கம். நாங்க முதல்ல ஜருகு, தருமபுரி மாவட்டத்தை ஜருகு என்ற கிராமத்துல இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஆண் மக்கள் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு வருட இடைவெளியில நிறைவு நாள் அப்போ குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட்டவங்கெல்லாம் தலைவர்களுக்கு எவ்வளவு சான்றிதழ் வாங்கலாம்னு சொன்ன போது ஒரு 1/2 கிலோமீட்டர் லென்த்துக்கு கியூ நிக்குது. ஊருக்குள்ள அத்தனை பேரும் குடிச்சிட்டு இருந்துக்கிறாங்க, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். அப்போ ஒருத்தர் சொன்ன அனுபவரை, நான் சின்ன வயசுலயே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன். எனது பெற்றோர்கள் சொன்னார்கள், நான் கேட்கல, எனது பெற்றோர் உறவை இழந்தேன். எனது மேரேஜ் ஆகி எனக்கு பொறுப்பு வரும் நிலையில மேரேஜ் பண்ணி வச்சாங்க. மனைவி சொல்லியும் கேட்கல, மனைவியோடும் இல்லை, குழந்தைகள் சொல்லி கேட்கல, குழந்தைகளுடைய உறவை இழந்த. மருத்துவ துறையில எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, மருத்துவர் சொல்லியும் கேட்கல, அந்த உறவை இழந்த. எல்லாத்தையும் இழந்த நடுவீதிக்கு வந்து நிற்கும் போது மனவளக்கலை வந்தது. பயிற்சி எடுத்தேன், என்னை நான் உணர்ந்தேன், திரிந்து விட்டேன் என்று சொல்லி இன்னைக்கு கோழிப்பண்ணை ஆரம்பிச்சு 25 குடும்பங்களை வாழ வைக்கின்ற அளவுல ஒரு பெயரும் புகழோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் யதார்த்தமான நிலைங்க. அதாவது மருத்துவம் என்ற நிலையில நல்ல ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் அவர்களுடைய உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால் மட்டுமே தான் மருத்துவம் வெற்றி பெறும். அந்த மருத்துவம் வெற்றி பெறுவதற்கு உளப்பயிற்சி, அதாவது மனவளக்கலை பயிற்சி மிக மிக அவசியம் என்ற நிலையில இன்னைக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி டாக்டர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நான் சொல்றதுக்கு காரணம், இங்க வந்திருக்கவங்க எல்லாமே ஸ்கை டாக்டர்ஸ். உங்களுடைய ஒரு கண் மருத்துவமா இருந்தாலும் இன்னொரு கண் மனவளக்கலையா இருக்குது. நாங்க வருடம் ஒரு குறைந்தது ஒரு 25 கிராமங்கள்ல இருந்து 30 கிராமங்கள் எடுப்பதற்கான அடுத்த நிலை சிஎஸ்ஆர் ஆயுஸ் என்ற நிலையில நாங்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தலைவர்களுடைய அனுமதியோட, டாக்டர்களுடைய அனுமதியோட, உங்கள் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தை நாங்கள் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு மருத்துவரும், அதற்கு பக்கத்தில் உள்ள மருத்துவர் எங்களோடு இணைந்து அந்த கிராமத்துல 500 பேர் 500 பேரோட கேஸ் ஹிஸ்டரி வேண்டியது இல்லைங்க, நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறோம். மோஸ்ட்லி ப்ராப்ளமேட்டிக் பர்சன்ஸ் ஒரு 10 கேஸோ 15 கேஸோ நாம எடுத்து பயிற்சி ஆரம்பத்திலிருந்து பயிற்சி நிறைவு வரை அவங்களுடைய மாற்றங்களை நீங்க டாக்குமெண்ட் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணி சர்டிஃபை பண்ணி கொடுத்தீங்கனால் அதுதான் இன்னைக்கு ஏற்புடையதாக இருக்கும், அங்கீகரிக்கப்பட்ட பயனாக இருக்கும். அதற்கு நீங்கள் எல்லாம் உதவி அளிக்க வேண்டும். நாங்கள் டாக்டர் அவர்கள் மூலமாக நாங்கள் எந்தெந்த கிராமத்தில் நாங்கள் இந்த கிராமிய சேவை திட்டம் செயல்படுத்துங்கிறத நாங்கள் உங்களுக்கு தபால் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ நாங்கள் அனுப்புகிறோம். உங்களுடைய அக்செப்டன்ஸ் வாங்கி உங்களுடைய வழிகாட்டுதலோட உங்களுடைய உதவியோட இந்த கிராமிய சேவை திட்டம் மேலும் விரிவடைந்து
அனைத்து தரப்பு மக்களையும் பயனடையும் வண்ணம், அனைத்து தரப்பு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் வண்ணம் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நல்லதொரு கருத்தரங்கை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது நம்ம வந்தோம் நல்லா நடக்குங்கிற ஒரு வார்த்தையில சொல்றது விடங்க, இதற்காக கடந்த 3 மாதம் 6 மாத காலமாக, அதாவது எளிதில் வெற்றி பெறுவதை விட ஒரு போராடி வெற்றி பெறுவது அதுதான் நிலைச்சு நீடிக்கும். அது டாக்டர் அவர்கள் தான் அது மிகப்பெரிய உதாரணம் எங்களை பொறுத்தளவுல. அந்த அளவுக்கு மிக சிறப்பா, மிகவும் சிறப்பா இந்த கருத்தரங்கு நடத்துவதற்கு பக்கமும் ஊக்கமும் அளித்த நமது அனைவரின் அன்புக்குரிய தலைவர் அவர்கள் உட்பட, அரங்காவலர் பெருமக்கள் உட்பட, இயக்குநர்கள் பெருமக்கள் உட்பட, எல்லாவற்றுக்கும் மேலாக நமது மதிப்புக்குரிய டாக்டர் ரவீந்திரநாத் ஐயா அவர்களுக்கு ஆழியார் அறிவித்திருக்கோயின் சார்பாகவும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாகவும் அவர்களோடு இணைந்து மிக சிறப்பாக அர்ப்பணியாற்றி வரும் திரு குற்றால் அண்ணா மற்றும் அவர்களுடைய குழு அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு, இது மென்மேலும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு மருத்துவரும் அடுத்து வருகின்ற காலகட்டங்களிலே 1 வருட கால இடைவெளியிலே ஒருத்தர் இன்னும் ஒரு 2 பேரை கூட கூட்டிட்டு வந்தாலே, காலையில கூட எங்க அரங்காவலர் ஐயா சொன்னாங்க, அடுத்த கான்ஃபரன்ஸ் ஆடிட்டோரியத்தில் நடக்கணும் அப்படின்னு. குறைந்தது ஒரு 300 பேர் வருவதற்கான வாய்ப்பு இங்கேயே இருக்கு. இன்னும் இது பரவலாக சிறப்பாக விரிவடைவதற்கு எங்களோடு சேர்ந்து நீங்களும் அர்ப்பணியாற்றிவிட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அனைத்து சிறப்புகளுக்கும் காரணமான அருத்தந்தி அவர்களின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து, இந்த இவ்வளவு பெரிய அறிஞர் சபையிலே, மருத்துவர்கள் அடங்கிய சபையிலே என்னை போன்ற ஒரு சாதாரண எளியவனுக்கும் வாய்ப்பளித்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் தலைவர்களுக்கும் டாக்டர் அவர்களுக்கும் அரங்காவலர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். உங்களது நல்ல ஆலோசனைகளுக்கு நன்றி ஐயா. Sir, may we start the session? Yeah. I first call upon Dr. Prakash. He is talking on neurology and alcohol. Dr. Prakash is a consultant neurologist, PhD, Medical College. He is associated with our Sky R&D. We are consulting our ECG with him only, our Sky people. We are inviting you, sir. Good morning to all. I thank all of you, and I thank all of you and Dr. Rabindranath for giving me this opportunity of delivering a lecture of alcohol and nervous system. Slide. We. So alcoholism is an addiction, and it is a disease, and it is progressive and chronic, and without treatment it will kill. So alcohol cannot be considered as a simple illness, and this lecture is not intended to cover psychiatric aspects, de-addiction, dependence or withdrawal, and there's no conflicts of interest, and alcohol is available all over, and it is legal, and it is consumed frequently by the society. 80% of the population consumes alcohol for its beneficial effect at low dose, like it gives
pleasure, and okay. It may reduce myocardial infarction and it may reduce gallstone. It was believed so in the earlier days. And however, heavy repetitive drinking may produce health risk, social nuisance, and 28,000 deaths each year. This statistics is from UK. Alcohol is a weakly charged one, and it easily passes across the mucous membrane. It is expressed as milligram per deciliter, and 20 to 30 milligram per deciliter results by consuming one drink. One drink is equal to a beer of 340 ml or a wine of 115 ml. The adverse effects may also be caused by the congeners of the alcohol, which are methanol, butanol, aldehyde, iron, lead, cobalt, etc. These are all included to provide to make the alcohol. And ethanol is a CNS depressant, but however at low levels it produces behavioral stimulation. There's a cross tolerance with benzodiazepine and phenobarbital, and it is absorbed from the mucous membrane, mouth, esophagus, and stomach, and proximal small intestine. And the absorption is increased by rapid gastric emptying, absence of protein, fat, and carbohydrates, absence of congeners, carbonation, and dilution by moderate percent. And it is excreted through lungs, urine, and sweat, metabolized by liver to acetaldehyde. And the first drink produces 100 calories with no mineral, protein, or vitamin. Alcohol interferes with vitamin absorption, so it reduces vitamin storage in liver. So it reduces all vitamins, folic acid, mainly B vitamin, pyridoxine, thiamine, niacin, and vitamin A. So acute alcohol load may produce transient hypoglycemia, and we have to differentiate other ketoacidosis from alcoholic ketoacidosis. And there are levels, serum levels, 20 to 30 milligram per deciliter produces behavioral and cognitive effects. And it has been said that up to 100 milligram per deciliter, it is legal, and more than 100, it is not legal. And 160 to 200 produces deep and disturbed sleep, and 300 produces light coma, and above 400 may lead to death. The intoxicating effect is due to its action on neurotransmitter, receptor, and transporters. It stimulates GABA receptors and depresses NMDA receptors and adenosine uptake. And neurons adapt quickly, and different effects may present during chronic intake or withdrawal. There are three compensatory changes when there is alcohol intake. One is metabolic tolerance, that is 1 to 2 weeks of daily drinking, and it disappears quickly. Second is cellular tolerance. It produces neurochemical changes, may not resolve for several weeks. Third one is behavioral tolerance. Patient can learn to adapt that behavior. That means this person is taking alcohol while doing work. That means he is able to perform his activity with the alcohol. So now we come to the main part of clinical effects of alcohol on the nervous system. We divide the clinical effects of alcohol on nervous system into alcohol intoxication, that includes drunkenness, coma, excitement and blackouts, and abstinence or withdrawal syndrome that leads to tremors, hallucination, seizures, and delirium, and nutritional diseases like Wernicke-Korsakoff syndrome, polyneuropathy, optic neuropathy, pellagra, and fourth one is fetal alcohol syndrome, and fifth is disease of uncertain pathogenesis like cerebellar degeneration, Marchesova-Bignami disease, central pontine myelinolysis, alcoholic myopathy, dementia, and cerebral atrophy, and neurological disorders associated with cirrhosis like hepatic stupor or coma, and hepatocerebral degeneration. So all these 21 ill effects of alcohol on the nervous system, we are going to see one by one. First and third is drunkenness and excitement. It is thought to be a best recreational drug, and
It has got its own desirability and euphoria, and it reduces the social inhibition, and it produces flush skin, and it lowers the decision making ability, leading to violent or erratic behavior. It disturbs the semicircular canals. Coming to stupor and coma, when the alcoholic patient becomes into stuporous or comatose, it may be due to associated subdural hematoma, meningitis, or hypoglycemia. And only alcohol intoxication may lead to fatal. That means we have seen more than 400 milligram may produce death. It is a medical emergency. Patient requires artificial ventilation, and he requires correction of hypovolemia, abnormal temperature, acid-base imbalance, and electrolyte abnormalities should be corrected. And how to manage? You have to give first thiamine and then 50% glucose. And we should not use lavage because alcohol is rapidly absorbed, and do not use sedation in violent patient because it depresses the respiratory center. The serum alcohol level I have mentioned already. The non-useful measures are sometimes when the patient is little drowsy, stimulating drugs like caffeine and amphetamine are tried to use, but it may produce seizure and cardiac arrhythmia. And for temporary reversal, you can use naloxone. Fourth one is alcoholic blackouts. Amnesia, patient will get amnesia for the events during the period of intoxication, and it is due to the direct effects of alcohol on memory encoding. However, consciousness need not be disturbed. This can occur at any time during alcoholism, and usually the short-term memory is affected. The patient is not aware of things happened during the time of alcoholism. Brief memory loss, that's called alcoholic blackouts. And second one, what we are going to see is abstinence or withdrawal syndrome. Tremulousness. Tremulousness is due to alcohol withdrawal, and its most common manifestation, and usually it combines with irritability and GI symptoms of alcohol intake. And if a person takes alcohol for several days, and if he abstain for one day, he will develop tremors, and it occurs every morning, and the person likes to take alcohol, which increases severity over a period of days, and it lasts for about few weeks, and after some time it declines due to recurrent tremors, vomiting, and the patient doesn't have fun or weakness or injury, illness. Because of any of the things, the tremors will come down. He stops alcohol, or due to some other effect, the tremors will come down, and it reaches its peak after 24 to 36 hours of complete cessation of drinking. Clinically, it produces facial flush. You can see the person was not taken alcohol. After taking alcohol, there's a facial flush, conjunctival injection, tachycardia, anorexia, poor memory, awake, and startle. And it is usually generalized tremor. You ask the patient to show the limb. The limbs will be tremulous. Usually it is irregular, 6 to 8 hertz. And sometimes the patient may feel tremors inside only. It decreases with quiet surrounding and increases with motor activity or emotional stress. And it gradually subsides over time. And it is due to adrenaline hyperactivity. And sixth one is hallucination. Hallucination is due to disordered perception, and 25% of the alcoholic patients have hallucination. They develop bad dreams, nightmares, dissociated sleep, and sounds and shadows are misinterpreted, and familiar objects appears distorted. That is called illusion. And some are specific to alcoholism, that is bugs and pink elephants they see, usually visual, and they see very unusual and frightening figures, and very unusually it is auditory, tactile, or olfactory, like this. And other hallucinations are usually animate than inanimate. They see persons or animals, either a single person or single animal in panoramas, and it may be natural or it is distorted, frightening, and lasting for a few hours, like this. And coming to the next one is withdrawal seizures. It is a very important thing because neurology, we see a lot of withdrawal seizure. Otherwise, it's called REM fits.
After chronic intoxication of alcohol, if there is a relative withdrawal, patient need not stop the entire alcohol. He reduces the alcohol, they'll develop seizure, or absolute abstinence may produce seizure. The peak incidence is 13 to 24 hours. The seizure occurs either in a single seizure or in bursts of seizure, 2 to 6 seizures per day, usually generalized tonic-clonic seizure, and 2% of the alcohol withdrawal will go into status epilepticus. EEG is abnormal for a few days and they are sensitive to stroboscope, and 30% of the patient will evolve into delirious state, and usually it clears before the delirium sets in. And this rum fits or whiskey fits are the terms used by the alcoholics. They say whenever they stop the rum or they stop the whiskey, they develop seizure, that is rum fits. Whereas in otherwise, some other time if they get seizure, there is not a rum fit, there is a real fit. In patient with seizure disorder, withdrawal of seizure occurs within a short period of alcohol intake, even with a single day or next morning. EEG abnormalities in alcoholics are more than non-alcoholics. You can see alcohol withdrawal state lasts for about 14 days. And to start with, if the patient stops alcohol here, there's a days 1, 2, 3, 4, and the first symptom is seizure. The patient develops seizure first, and then second thing is hallucination, as I told you already, and then minor withdrawal symptoms and major withdrawal symptoms, and the patient will be developing confusion, tremors, irritability, which is lasting up to 12 days or 14 days. And how to treat or prevent the seizure? There is no need for treatment. Usually alcohol withdrawal seizure need not require any treatment, because when the alcohol comes down, the seizure stops. And you may give diazepam, or you may give IV lorazepam, which may prevent the second seizure, or if you give treatment within 48 hours, what they say is the second seizure or subsequent seizure may be prevented. And long-term anti-epileptic drugs, for example, a patient who is on alcohol, if you start them on anti-epileptic drug for about 3 years, what we do for other patient, that is not required, because if they stop taking alcohol, they will become seizure free. So there is no need for anti-epileptic drug. Or if they go back to alcohol, they'll stop the medication. So neither way, in both the ways, it is not useful. So you have to set goal for abstinence rather than anti-epileptic drug or seizure control. And the treatment is same for status epilepticus. The next one is delirium tremens. When an excessive steady drinker for many years, he is admitted usually for some other illness, going for delirious state, and he may suffer from seizure and recovering from it. And the most dramatic of all alcohol withdrawal symptom is the delirium tremens. And the important of all these things is ANS overactivity. That is the one which differentiate the delirium from alcohol withdrawal, other withdrawal states. The incidence is 0.65% and mostly starts and ends abruptly. And the patient goes into restless activity followed by deep sleep and awakens with no memory. And there may be intermittent recurrences, and usual duration is 72 hours. And the mortality is 5%. That is due to, most likely due to infection or hypothermia, or it may be due to sudden unexplained death. And alcohol withdrawal state, I said already, it may resemble delirium tremens. Only ANS overactivity distinguishes withdrawal state from the delirium tremens. The clinical features are lucid interval, sound sleep, and complete recovery. They are alert for a few minutes and rapidly fall back to confusion. And one or more generalized tonic-clonic seizures may precede delirium. The first symptoms of delirium are difficulty in concentration, restless irritability, disorientation, insomnia, poor appetite, ANS overactivity, etc. And it is followed by incessant talk, incoherent speech, distressed, perplexed, and he misidentifies the people around, and visual, auditory, and tactile hallucinations.
And as I said again and again, ANS overactivity distinguishes delirium from withdrawal state. There's fast, frequent tremors and jerky, restless movements, and sleep is impossible. And dilated pupil, conjunctival injection, rapid, soft pulse, flushed face. All these things are ANS overactivity. There is a ANS overactivity. We have to remember the patient is going into delirium state. So the laboratory findings are ketoacidosis, electrolyte disturbances, sodium levels are altered, and CT, CSF and MRI findings are unpredictable except for enlarged ventricle. And treatment is we have to search for associated injuries, infection, pancreatitis, etc. And if there is hypotension, you give IV fluids. If there is hyperthermia, give cooling measures. You correct the fluid and electrolytes and monitor temperature, pulse, BP, and intake output chart should be maintained. You can see the CT scan with multiple injuries, subarachnoid hemorrhage, and epidural, subdural hematoma. And if there is agitation and perspiration, we have to give a lot of fluids, like up to 5 liters of fluid per day. And slowly, you have to correct the sodium very slowly. And whereas hypoglycemia, you have to correct quickly. And alcoholic ketoacidosis does not require insulin. Anti-epileptic drug may decrease the need for sedatives. And there is no place for steroids in the treatment of delirium tremens. The very, very important point in the delirium tremens is you have to give thiamine first before glucose. And because if you give glucose, it utilizes the last available thiamine and it precipitates Wernicke's encephalopathy, which we'll see later. The thiamine deficiency occurs due to alcohol or gastroenteritis, and so you give IM thiamine for all patients, all alcoholics who are brought to the hospital. And do not suppress agitation with drugs, which may produce respiratory depression. And drugs to be used to control withdrawal symptoms include diazepam, clonidine, beta blocker. Chlordiazepoxide is a usual drug which is used for a long period of time, from the period of I think many 10 to 15, 20 years. We'll go for nutritional disease now. The third part, Wernicke-Korsakoff syndrome. And Wernicke syndrome comprises of mental anomalies, eye movement abnormalities, and gait anomalies. And Wernicke is a German physician, and Korsakoff is a Russian psychiatrist. And they described Korsakoff described mental disorder and memory loss, and both the effects are due to thiamine deficiency. So the syndrome is coined as Wernicke-Korsakoff syndrome. And the mental symptoms include global confusional state, inattentiveness, lethargy, impaired memory, disordered perception, and indifference. That means the patient is like sitting aloof, almost is not caring for anyone. And abnormal eye movements include nystagmus, lateral rectus palsy. You can see the lateral rectus palsy here. When the patient is turning to this side, the eyes are moving normally. When the patient is turning to this side, this eye has got lateral rectus palsy. And conjugate gaze palsy, complete external ophthalmoplegia, sluggish pupillary reaction, and there's a classical MRI picture of Wernicke's encephalopathy. You can see dorsomedial thalami and rectal plate and periaqueductal area around the third ventricle, and mammillary body. This is mammillary body, and this is a medial thalamus. This shows hyperintense lesions in the MRI. In Wernicke syndrome, the gait abnormalities, limb ataxia and truncal ataxia. More than 80% of the patient will be having truncal ataxia, dysarthria, and peripheral neuropathy leading to weakness may mask ataxia. And the abnormalities of vestibular calorie test also may be abnormal. And nutritional deficiency may produce skin, tongue, and liver disease, autonomic abnormalities, postural hypotension, circulatory collapse, etc. And EEG may show diffuse slowing, and CSF may show occasional protein elevation. And amnesia may be either anterograde or retrograde. Anterograde patient may not be able to form, may not be able to retain new information given to the patient. Retrograde memory loss is loss of recall of recent past events. And other abnormalities include reduced spontaneous speech and confabulation. And however, alertness and attentiveness and behavior may be preserved.
The abnormal diffusion weighted images in MRI include thalamus, hypothalamus, midbrain, pons and medulla. You can see reactive microglia, macrophages and small hemorrhages along the wall of the third ventricle, by the side of the third ventricle. And here is a mammillary bodies you can see, which is almost depicted in the MRI pictures. And coming to polyneuropathy, we can see patients with alcohol who are taking alcohol coming to us with burning feet or peripheral neuropathy features. The important point to differentiate between a diabetic neuropathy and the alcoholic neuropathy is severe pain. The painful neuropathy is the pain is the important distinguishing feature between the other neuropathy and alcoholic neuropathy. And usually it is insidious onset and progressive, and motor disability is also a main complaint. And there's a sharp lancinating pain or dull constant pain, paresthesia, cold and burning, like putting the feet in the burner. So like that. And the symptoms usually starts distally and gradually progresses up, and excessive distal sweating also will be there, whereas in diabetic peripheral neuropathy the sweat loss will be there. They will not have sweating in the distal extremities. And usually it's confined to limb, it won't go into abdomen or cranial nerves. And severe peripheral neuropathy may produce stasis, edema or pigmentation, and sometimes it may lead to osteolytic neuropathies that produces perforating ulcers, and axonal degeneration is the pathological this thing. Thiamine alone may lead to peripheral neuropathy. And how do you treat? You have to give balanced diet and parenteral nutrition, avoid alcohol, and ask the patient to move passively the legs. And codeine, aspirin, acetaminophen may help. Sometimes lumbar sympathetic block can prevent burning pain. And phenytoin, carbamazepine and gabapentin may give good relief, and avoid pressure, and recovery is a slow process. And nutritional optic neuropathy, that is tobacco alcohol amblyopia, you can see the papillomacillary bundle. There's a bundle between the optic disc and the macula. These bundles are affected by the alcohol, and it produces a central or centrocecal scotoma, mainly for colors. And the next one is pellagra. Pellagra is epidemic in 1900s, and when they introduced niacin in the bread, it has come down. And so after that it is confined to alcoholics only, and the patient will develop skin GAT and CNS changes, especially this necklace-like appearance is classical feature of pellagra. They also have dullness, apathy, memory impairment, dementia, and this 3D is very classical. Everyone remembers from the undergraduate days. Diarrhea, dermatitis, and dementia is the classical feature of pellagra. And we have to give niacin 500 mg per day for 3 weeks, and IV dose is 100 mg. And I think this next topic will be more interested for non-medical persons. It's a fetal alcohol syndrome. Fetal alcohol syndrome is one when a mother who is pregnant consumes alcohol. What happens to the fetus? So there is a very, very important, and which is previously not happening in India. I think nowadays, I don't know how much, probably next speaker will be able to tell how much of pregnant ladies are taking alcohol. So this fetal alcohol syndrome has adverse effects on parental on the fetus, and the pattern of abnormalities in children were described by Lemoine in 1960. It is reported by Jones. The alcohol crosses placenta. Alcohol is embryotoxic. Alcohol is teratogenic, and it is associated aldehyde smoking and nutritional deficiency also produces the problem. And there's a deletion of millions of neurons in the child's brain, and the infants are small and premature. You can see as a mother is taking alcohol, it is like the children within the mother's womb is also taking alcohol. The classical clinical features of the children are the fetus is small in length and head circumference is less than 3rd percentile, and
They have a short palpebral fissure, epicanthal folds, and maxillary hypoplasia and micrognathia, indistinct philtrum. Philtrum will not be seen, and thin upper lip. Upper lip will be thin here, and it is a imaginary picture which is drawn as if the child is having a fetal alcohol syndrome. You can see longitudinal palmar creases, which is not seen anywhere. Usually, you can see in our palmar creases, it is only horizontal. Here in fetal alcohol syndrome, the child will be having a longitudinal palmar creases. So, other minor anomalies of fetal alcohol syndrome include abnormal external genitalia, cleft lip and palate, poor sucking, irritability, restlessness. The child will be hyperactive, tremulous, like alcohol withdrawal. The child after birth, the child will not be taking alcohol. So, the child behave like alcohol withdrawal state, and the neonatal mortality is 70%. And if you follow these children for 20 years, they are inattentive, hyperactive, and they have poor fine motor skills, and there is slow growth of head circumference, mental retardation, and they develop behavioral abnormalities. So, fetal alcohol syndrome is a very important part in the talk, and we'll go into other uncertain pathogenesis if time permits. Yeah. Cerebellar degeneration is very common in alcohol persons. The cerebellum is very prone for alcohol, and the patient will be having truncal and wide-based ataxia, etc. Usually nystagmus and dysarthria are infrequent. I'll go into little faster because of time constraint. And you can see the cerebellum so much atrophied due to the alcohol. And next one is Marchia-Fava-Bignami disease. This Marchia-Fava-Bignami disease is coined by two persons, Marchia-Fava and Bignami, and there is no classical clinical features. You see the patient and the patient becomes tuberose and delirium. So clinically there is no classical finding, and it is usually a postmortem diagnosis, or nowadays pre-mortem we can diagnose. And these two persons are Ettore Marchia-Fava and Amico Bignami. They described this condition in during 1847, 1862 their birthdays, and what they found is during the postmortem they found pink corpus callosum, and that is described in people who are taking rum during their time and late adult time, and this produces this is a corpus callosum. This is shown as degenerated, and it produces demyelination, necrosis of the corpus callosum. So we can diagnose pre-mortem by MRI. And the next one is central pontine myelinolysis. I think you all aware of this disease. The main problem is rapid correction of hyponatremia produces demyelination of the pons, and apart from pons, some other areas are also be involved, like thalamus, other areas, amygdala, cerebellar white matter, etc. This is a classical MRI picture of central pontine myelinolysis. You can see there. This is a pons. The white area is the myelinolytic area. You can see the rim of unaffected area in the pons, and the patient may present with quadriplegia, coma, or it is commonly associated with delirium, etc. And they present with bipyramidal or pseudobulbar state and locked in state. And sometimes there is a difference. You have to differentiate the central pontine myelinolysis from the pontine stroke. If this is a pontine stroke and this is CPM, and in CPM you can see the rim of vacuolation. This rim is not affected, whereas the entire thing is affected, and it starts abruptly. The stroke starts abruptly, and hyperintense lesions are seen. Hyperintense lesions are seen in diffusion weighted images in stroke, whereas in T2 weighted images in central pontine myelinolysis. And the reason is rapid correction of hyponatremia. The patient is having less than 130 milliequivalent. You start correcting it very quickly, they develop central pontine myelinolysis. And so the advice is you should not correct more than 10 milliequivalents per liter in the first 24 hours. And next one is alcoholic myopathy. There's a muscle pain and loss of muscle strength,
And there are 4 types. One is painless progressive weakness, mainly involving the proximal weakness. CPK and LDH is increased, and single fiber necrosis. And you have to treat with KCL. And second type is acute alcoholic myopathy. When the patient takes alcohol heavily, it will produce a severe pain and tenderness and edema of one limb, and it looks like the main differential diagnosis is DVT and lymphatic obstruction. So the patient may go in for rhabdomyolysis, and gradually it returns to normal. And the other types are Perkoff and chronic alcoholic myopathy. And other 2 points are alcoholic dementia. The patient may go in for memory loss, and if there is only pure memory impairment, we call it as Korsakoff syndrome. And if there is a global impairment of all the functions, all the lobes in the brain, we call it as dementia, alcoholic dementia. And the patient will be having jealousy, suspiciousness, personality, behavioral changes, etc. And other one is cerebral atrophy. Cerebral atrophy is seen in most of the alcoholic patients, but the problem is normal persons also have cerebral atrophy occasionally. In even a young normal people, you may have cerebral atrophy. So we cannot correlate directly the cerebral atrophy is due to alcohol. So coming to the last portion, like hepatic stupor, coma, and encephalopathy, and this is due to chronic hepatic insufficiency due to alcohol with portosystemic shunt, and it is worsened by hyperproteinemia. The hyperproteinemia occurs from dietary protein intake, GI bleed, hypoxia, and if the patient is taking sodium valproate, etc. And the clinical features are either acute, subacute, or chronic. There is a confusion, hyperactivity, patient goes into drowsiness, stupor, and then coma. The classical finding is astraxis. You all will be knowing, ask the patient to keep the hand like this. There may be intermittent sustained muscle contraction. There's a tremor, astraxis tremor, and you do the EEG that shows triphasic waves. That's a classical feature of hepatic coma. And the treatment is you restrict the dietary protein and give oral neomycin, lactulose, which converts the ammonia into harmless ammonium, and you give enema or bromocriptine. Chronic hepatocerebral degeneration occurs when the patient takes alcohol for a longer time, and it produces neurological abnormalities which are gradually worsen, with repeated attacks of alcohol intake, alcohol coma, and then over a period of time, patients start progressing and you cannot do anything, and it is progressive and irreversible. All hepatic parameters are altered, and the ammonia level is more than 200. So these are all the 21 ill effects of alcohol on the central nervous system. And so it produces all these problems. And so I conclude with alcohol has several consequences with over various organ system, and recognition may be difficult, but it is important. And check signs leading to severe damage should be treated first, like thiamine deficiency and hypoglycemia, and adequate dose of vitamin should be given, and management follows counseling and psychotherapy. Thank you. Thank you very much, sir, for your kind elaboration, head to foot. You have told about all the effects of alcohol. Thank you. Memento to Dr. Prakash by Arunidhi Dharmalingam, trustee. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். The next session by Dr. Senthil Kumar. Topic on psychological aspects of alcohol addiction and de-addiction.
Kasturbai Gandhi de-addiction. He is working there as a clinical psychologist. He has got so many experience on de-addiction. Welcome you, sir. இங்கு அவையில் கூடியிருக்கக்கூடிய மருத்துவத்துறை வல்லுநர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த சபையில் என்னை கொண்டு வந்து இருத்தியுள்ள ஞான குரு அவர்களுக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை துவக்குகிறேன். இதற்கு முன்பாக பேசிய நரம்பியல் மருத்துவர் கூறியது போல இன்றைய காலகட்டத்தில் இந்த அடிக்ஷன், அதாவது மது போதைக்கு அடிமையாவது என்பது ஒரு மோசமான ஒரு செயலாக உள்ளது. சுமார் நேற்று நான் ஒரு நோயாளி பார்த்தேன். அவர் சொல்றார், நான் 12 வயசுல இருந்து சாப்பிட்டு இருக்கேன் சார், 7th இருந்து நான் சாப்பிட்றேன், ஆனாலே எனக்கு காலேஜ்ல எனக்கு படிக்கிறதுக்கு சீட்டே தரல அப்படின்னு. எப்படி இது ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம்னா நிறைய ரீசன்ஸ் சொல்றாங்க. இந்த சிலர் சொல்றாங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்து சாப்பிட்டேன் சார். இன்னும் சிலர், எங்க ஊர்ல நான் ஒல்லியா இருந்தேன், அதனால எங்க அப்பா சொன்னாரு, ஒரு மரத்தோட கல்லு நீ ஒரு 48 நாள் சாப்பிடு, குண்டாயிடுவ அப்படின்னா. நான் குண்டானே இல்லையோ, ஆனா இந்த மதுவுக்கு நான் அடிமையாகி போயிட்டேன். இன்னும் சிலர், இல்ல சார் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப உடம்பு பெயின் தாங்க முடியல, இப்ப என் ஃப்ரெண்டு டாக்டர் சொன்னாருன்னு சொல்லி கொஞ்சமா பிராந்தி கொடுத்தான், அதுக்கப்புறம் என்னால அதுல வரவே முடியல. சோ எவ்ரிபடி ஆல்கஹால் தானே தவிர they don't want to cut it. அது நிறுத்திட்டு வரலாம் அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு அந்த எண்ணமே வர்றதில்லை. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, it creates a dependence on it. இந்த டிபெண்டன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன ரீதியாக அந்த மதுவை அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குது. சிலர் சொல்லுவாங்க, காலையில எந்திரிக்கிறதே, நான் பல் தேய்க்கிறதே ஆல்கஹால் தான் சார். பிகாஸ் அந்த கொஞ்சம் லாங் டைம் அதை யூஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாலரன்ஸ் பாடியில இந்த டாலரன்ஸ் கம்ப்ளீட்டா போயிடுது. எது வேணா நீங்க உள்ள ஊத்திக்கலாம், அது அப்படியே உள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துருது. ஒருத்தர் சொன்னார், இல்ல சார் நைட் எல்லாம் என்ன தூங்கவே முடியறது இல்லை, அந்த போதை குறைய எனக்கு அந்த தூக்கம் போயிடுது, அதனால நான் காலையில் 4 மணிக்கே போய் கடைக்காரனை தட்டி எழுப்பி நான் வாங்கிட்டு வந்துடுவேன். இன்னும் சில பேர் ரொம்ப புத்திசாலிகள், காலையில் எந்திரிச்சு அவ்வளவு தூரம் போகணும்னு நைட்டே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொன்ன மாதிரி இந்த வித்ட்ராயல் ஆர் டாலரன்ஸ், இந்த DSM-4 சொல்லலாம், அதாவது டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல், யூஎஸ்ல அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அடிக்ஷன், அந்த போதைக்கு அடிமையாதல் என்பது ஒரு நோய் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன காரணம், இனிஷியலா அது ஒரு பழக்கமா இருந்தது, அந்த பழக்கத்தை நிறுத்தும் பொழுது இது அவங்களுடைய டே டு டே லைஃப் பாதிக்க போகுது. சொல்றாங்க, சாயங்காலம் 4 மணி ஆச்சுன்னா கையெல்லாம் பரபரன்ட்டு ஆயிடும் சார். அதாவது இதுல ஒரு பேத்தட்டிக் கண்டிஷன் என்னன்னா, நான் ஒரு ஈரோடு GHல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ நடந்த ஒரு நிகழ்ச்சி. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பேக் சைடு கைனிக் வார்டு, டாக்டர் அம்மா ரொம்ப அவசரமா ஒரு பேஷண்ட் சிசேரியனுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டை தேடுனாங்க, கூட்டிட்டு வாங்க கையெழுத்து வாங்கணும் அப்படின்ட்டு. 1/2 மணி நேரம் தேடி அந்த ஆள் கிடைக்கல. பார்த்தா அந்த ஆள் வெளியே ஒரு பார்ல உட்கார்ந்துட்டு இருந்தார்.
ஓடி போய் அந்த ஆள்கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்ததுக்கு அந்த ஆளு ரொம்ப அழுதார். டாக்டர் மகன் நினைச்சாங்கச்சா இந்த ஆளுக்கு வைஃப் மேல இவ்வளவு அக்கறையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஆள் சொன்னார், எனக்கு கையெழுத்து போடணும், ஒரு குவார்டர் வாங்கி கொடுங்க, இல்லாட்டி என்னால கையெழுத்து போட முடியாது, கை ரொம்ப நடுங்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த டிபெண்டன்சி உடம்புல வரும் போதுதான் அவங்க வந்து எப்ப பாரு அதுலயே இருக்க தோங்குறாங்க. இது இன்க்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். முதல்ல வந்து ஒரு அந்த 180 ml அவங்க கன்சியூம் பண்ணும் பொழுது எவ்வளவு போதை இருக்கோ அதே போதை அவங்க அந்த லெவல் இன்க்ரீஸ் ஆக அதே அளவு போதை தான் இருக்கு. ஆனால் அந்த போதை கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட், அந்த அளவு மட்டும், மதுவோட அளவு மட்டும் மாறிட்டே போயிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க பார்த்தோம்னா ஒரு 180 ml அடிச்சுட்டு அடுத்த லெவலுக்கு அடுத்த 180 ml தொடுவாங்க. அப்ப எங்க டாக்டர் சீனிவாஸ் அவர் சொல்லுவார், இது வந்து தண்டவாளத்துல தலை வச்சு படுக்கிற சமாச்சாரம். முதல் 180 ml நீங்க சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து உங்க கண்ட்ரோல் இருக்கீங்க, என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது நீங்க அடுத்த ml 180 ml நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் தண்டவாளத்தை தலை வச்சு படுக்கிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் சக்கரை ஏறுற வரைக்கும் என்ன நடக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் எத்தனை சக்கரை ஏறினாலும் அங்க ஒண்ணுமே இல்லை. சீக்கிரமாவே அந்த 180 ml கிராஸ் ஆகிற பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு நான் ஃபுல் எல்லாம் அடிப்பேன் சார் 750 ml. Then diminished effect of the same level of substance. கொஞ்சம் அந்த 180 ml கொஞ்ச நாள் கழிச்சு வெறும் சக்கரை தண்ணி தான். அடுத்த இன்னொரு 180 ml அடிச்சாதான் இந்த போதை மறுபடியும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த வித்ட்ராயல், அதாவது மதுவை விட்டு நிறுத்தும் பொழுது சார் சொன்ன மாதிரி சில சமயங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். 3 days அல்லது 4 days அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும். கை கால் நடுங்கும், தலை சுத்தும், அடிக்க 10 லக்கம் பிடிச்சா அடிக்கலாம், எல்லாமே நடக்கும். பட் அந்த 3 days அவங்க மெயின்டைன் பண்ணிட்டா போதும். ஆஃப்டர் தட் இட் ஸ்லோலி இட் இஸ் ரெடியூஸ்ட். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இவங்கனால அந்த 3 நாளைக்கு பொறுமை இருக்கவில்ல. அன்னைக்கு ஈவினிங்கே ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஃப்ரெண்டுக்கு, என்ன எனக்கு கை கால ரொம்ப நடுங்கு, தலை சுத்திரமா இருக்குன்ட்டு. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வந்து நீ போய் ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வந்து நீ சரியாயிடு அப்படின்ட்டு, அவ்வளவுதான் முடிஞ்சது. இவங்க 3 days மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த வித்ட்ராயல் சிம்டம்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 3 days இட் இஸ் குரூஷியல் பீரியட். அந்த குரூஷியல் பீரியட் மட்டும் அவங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது அந்த ஆப்ஸ்டினன்ஸ் நம்ம விட்டு விலகி இருக்கும். இதை வந்து நம்ம கண்டிப்பா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்னிங் அடிக்க ஆரம்பிச்ச உடனே அதை அடிக்கணும் மனசுல அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பப்பெல்லாம் டைம் இனிஷியல் பீரியட்ல அதான், ஏதோ காலையில கொஞ்சம் அடிக்கிறோம், தென் நம்ம ஒர்க் பார்க்கலான்ட்டு இருக்கல, கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போய் கொஞ்சமா சாப்பிட்டு வந்துடலாம். தென் இதை நிறுத்து கொஞ்சம் அன்சக்சஸ்ஃபுல் எஃபர்ட்ஸ் நிறைய பேர் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. இது நிறுத்திடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் மேல சத்தியம் பண்றது, குழந்தை மேல சத்தியம் பண்றது. இன்னும் சிலர் வந்து அந்த இடத்துல இருந்து இடத்தையே மாத்தி வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுறது. இவங்க பிசிக்கலா தான் அங்க போறாங்களே தவிர மென்டலா ஃபுல்லா வந்து டிபெண்ட். எப்போ கடை சாயங்காலம் 4 மணி ஆகும், எப்போ 5 மணி ஆகும் தான் மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கு. தென் டைவர்ட்டிங் ஆக்டிவிட்டிஸ் யூஸ்வலா சொல்றது உண்டு, நீங்க ஆல்கஹால் விட்டு வெளியே வரப்போ யூ ஷுட் ஃபாலோ சம் ஆஃப் தி ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். கொஞ்சம் எடுத்துங்க, மெடிடேஷன் இதெல்லாம் போங்க. பிகாஸ் இந்த பீரியட்ல வந்து இந்த மாதிரி மைண்ட் காம்ஃபுல் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரேவிங், அந்த வெறின்னு சொல்லுமே அது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். தென் யூஸ் ஆஃப் அதர் திங்ஸ், புக்ஸ் படிக்கிறது, எனி அதர் ஆக்டிவிட்டிஸ் அதை வந்து ஃபாலோ பண்ண சொல்றோம். ஃபர்ஸ்ட் அந்த 180 ml முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்றோம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போவாங்க, ஒரு 10 நிமிஷத்துல நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேயே தான் குடியிருந்துட்டு இருப்பாங்க. எத்தனை நேரம் கழிச்சு போனாலும் அவங்க வரவே மாட்டாங்க. தென் அதே மாதிரி இல்லை சார் நான் கொஞ்சமா சாப்பிட்டு வந்துடுறேன் சார், அந்த 180 ml அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும். அந்த கடைக்காரர் வந்து அந்த ஆளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற வரைக்கும் தேர் ஸ்டேயிங் தேர். இது எப்படி விடுறதுன்னு பாக்குறப்போ சம் ஆஃப் தி ஆக்டிவிட்டி சோஷியல், வெளியே போறப்போ எனக்கு ஃபங்க்ஷன் போறப்போ என்னால அட்டன்
தண்ணி இல்லாம இருக்க முடியவில்லை சார். ஒரு ஸ்டேஜ்ல போய் நிக்கிறதா இருந்தாலும் கூட தே கன்சியூம் ஆல்கஹால் அண்ட் தே மேக் அப் தெம்செல்ஃப் as ரெடி. தென் ஆக்குபேஷனல், என் வேலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் சார். நான் என்னால் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணணும்னா நான் வந்து எனக்கு ஆல்கஹால் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்தாங்க. தென் ஃபெமிலியல், ஃபேமிலியில் ஒய்ஃப் சொன்ன பேச்சு கேட்குறது சார், பசங்க சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை, யாருமே என்னை வந்து மதிக்கிறது இல்லை. அது என்ன காரணம்? இவங்க இந்த மாதிரி when they are becoming addict, the family members are completely neglected him. அதான் அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. Some of the family members இவங்க தண்ணி அடிக்கிறதுனாலே அவங்க வந்து இவங்களை தள்ளி விட்டு they are taking the charge of the earning. எங்களா சார் எங்க வீட்டுக்கார் தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு, அதே மாதிரி இருந்தா குழந்தை படிக்காது. ஒரு லேடி அவங்க ஹஸ்பண்ட் வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச பிறகு ஹீஸ் ஜஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்த ஒரு பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு +2 எக்ஸாம் எழுதி LIC ஏஜென்சி எடுத்து இன்னைக்கு வந்து பர் மந்த் she got some 10,000 rupees as a premium. அந்த அம்மாவுக்கு அந்த ப்ரீமியம் கமிஷனே வந்து 10,000 rupees வருது. இப்போ அந்த அம்மானால நம்ம ஃபேமிலி ஓடிட்டு இருக்கு. தென் ரெக்ரியேஷனல், 2000 முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரியேஷன்ல வந்து மீடியாவோட இம்பாக்ட் நிறைய இருக்கு. 2000 முன்னாடி இவ்வளவு ஆல்கஹாலிக் பர்சன்ஸ் இல்லை. பிகாஸ் அப்ப பார்த்தோம்னா இந்த சினிமாவில் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க ஆல்கஹால் அவ்வளவா காட்ட மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பாட்டில் காட்டுவாங்க, அங்க ஹீரோ வந்து உருண்டு கிடப்பாரு, அவ்வளவுதான் காட்டிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் 2000 ஜாலினா உடனடியா பார் தான் காட்டுறாங்க. அது சிப் பை சிப் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ஜாய் பண்ணி சாப்பிடுது அப்படிங்கிற காட்ட ஆரம்பிச்ச பிறகு இந்த அன்கான்சியஸ் நம்ம இந்த ஆள் மனதில் அது பதிய ஆரம்பிச்சது. ஜாலின்னா இப்படிதான் இருக்கிறா, இப்படியே நம்ம இருக்கலாம் போல இருக்கு, இப்படி எல்லாம் சாப்பிடலாம் போல இருக்குன்ட்டு தே ஸ்லோலி அந்த தவறான ஒரு கருத்து வந்து அவங்க மனசுல பதிய ஆரம்பிச்சு. அது வந்து ஒரு இம்பாக்ட். 2000 அதாவது எங்க சென்டர்ல வந்து 2000 முன்னாடி பர் இயர் மேக்சிமம் ஒரு 200-300 பர்சன்ஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 1500 பேர் வர்றாங்க. தென் ரிலீஜியஸ், இந்த மோராலஸ் மோஸ்ட்லி இந்த வில்லேஜஸ்ல தான் இந்த கெடா வெட்டு இதெல்லாம் போறப்போ மேக்சிமம் அதுக்குன்னு தனி ஒரு ஏரியாவை ஒதுக்கி வச்சிருவாங்க. அவனுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு அவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கோ இல்லையோ கெடா வெட்டுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் லீவ் போட்டே போயிடுவார். நாங்க சொன்னது உண்டு, ஓகே நீங்க போங்க வேண்டான்னு சொல்ல, இந்த கெடாய் வெட்டினாங்களா அதோட அந்த நிமிஷமே நீங்க சாமி கும்பிட்டு வந்துருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா அடுத்த கெடாய் நீங்க தான். அடுத்து கொஞ்சம் இருந்தா அந்த பக்கம் இருந்தா பாட்டில் இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை நாள் நம்ம இருந்தோம் அப்படின்ட்டு அந்த அடிமனசு அந்த எண்ணங்கள் ஓடும் பொழுது அப்படியே போயிடுவார். இதற்கு காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹெரிடிட்டரி சொல்றோம், மரபு ரீதியாக ஒரு 25% தாய் மாமா அல்ல சித்தப்பா பெரியப்பாவுக்கு இந்த ஹேபிட் இருந்தால் அது அந்த குழந்தைகளுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நாங்க இது வரைக்கும் பார்த்ததுல மேக்சிமம் வீட்டுல அப்பா தண்ணி அடிக்கிறதா இருப்பாரு, அதனால பையனும் தண்ணி அடிச்சுட்டு கேட்ட சொல்லுவான், எங்க அப்பா கடைக்கு போய் வாங்கிட்டு வர சொன்னார் சார், டெய்லி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன், ஒரு நாள் அடிச்சு பார்த்தா என்னன்னு தோணுச்சு, அப்படியே போயிடுது சார் அப்படின்ட்டு. தென் ஹாபி, நான் சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா இருக்கேன் சார். அது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ்ல வந்து அந்த ஈகோ டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. தட் டைம் இட்ஸ் வெரி குரூஷியல் பீரியட். அந்த டைத்துல சொல்லுவாங்க, நீ எல்லாம் தண்ணி அடிக்காம இருக்க, நீ எல்லாம் மனுஷனா, நீ எல்லாம் ஆம்பளையா. அந்த ஈகோ வந்து டச் பண்றப்ப என்னன்னாச்சா இந்த குரூப்ல நான் என்ன மெயின்டைன் பண்ணா ஐ நீட் சம் ஹேபிட் அப்படின்னு சொல்லி போய் சிக்கிறது தான். தென் என்விரான்மெண்ட், இந்த மோஸ்ட்லி இந்த திருப்பூர் பனியன் ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ் சொல்லுவாங்க, சார் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனாலும் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி வர தண்ணி அடிச்சுட்டு தான் சார் இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில் நான் அதை விழுந்துருவேன்னு எனக்கு பயமா இருக்கு. தென் டிஸ்ட்ரெஸ், இது ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்ப ஃபர்ஸ்டா தண்ணி அடிச்சுன்னு கேட்ட சொல்லுவாங்க, சில வீட்டுல எங்க பாட்டி செத்து போயிட்டாங்க சார், அன்னைக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பேஷண்ட்டு நான் இன்டர்வியூ பண்ணது 99ல இன்டர்வியூ பண்றேன், அவர்கிட்ட கேட்டேன், ஏன்பா நீங்க முதல்ல தண்ணி அடிக்க ஆரம்பிச்சீங்க, எம்ஜிஆர் செத்து போனார் சார், அதுக்காக எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எம்ஜிஆர் செத்து 88, இவர் வந்து 99ல தண்ணி அடிக்கிறார். தென் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ், இது வந்து இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கொஞ்சம் இருக்கு.
மேரேஜ் ஃபங்க்ஷனிங் எல்லாம் போறப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெரியவங்க எல்லாம் ஒரு பக்கமா உட்காந்துக்குவாங்க, சின்ன பசங்க எல்லாம் ஒதுக்கிடுவாங்க. ஒரு தடவை நான் போனேன், அவங்களுக்கு மட்டும் என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்ட்டு. இல்ல அவங்களுக்கு எல்லாம் கசகசா பாயாசம் சார். என்னன்னு கேட்டா அந்த கசகசா வந்து ஒரு 2 days ஊற வச்சு நல்லா மெஷின்ல போட்டு அரைச்சு அந்த ஜூஸ் எடுப்பாங்க இல்லைங்களா, அதுல பாயசம். அது அது அவ்வளோ ஒரு போதையான ஒரு தன்மையுடையது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் அவங்க வந்து அதுக்கு தனியா அலாட் பண்ணிடுறது. தென் ஃபால்ஸ் பிலீஃப், நான் சொன்ன இந்த பிரஸ்டிஜ் இஷ்யூஸ். இல்லை சார் தண்ணி அடிச்சா கொஞ்சம் குண்டாகலான்னு சொன்னாங்க, எனக்கு பயமா இருந்துச்சு, நான் தண்ணி அடிச்சு போய் நல்லா நான் தெளிவாயிட்டேன். எப்போ வந்து ஒன்ஸ் ஆல்கஹால் உள்ள இறங்க ஆரம்பிக்கும் அப்பயும் ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது நியாய தர்ம உணர்வுகள் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சது. மனசுல வந்து ஒரு கோழைத்தனம் வந்துடுது. சொல்லுவாங்க பேசிட்டு இருக்கிறப்போ, நான் போய் ஒரு குவார்டர் அடிச்சுட்டு வந்து நான் பேசிக்கிறேன். அந்த மனசுல கூட அந்த தைரியம் போச்சு. அதே மாதிரி குழந்தை கால் இருக்க கொலுசு திருடிட்டு போறது, வீட்டுக்கு தெரியாம ஒய்ஃபுக்கு தெரியாம டிவி எடுத்துட்டு போய் விற்கிறது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சமா அந்த நியாய தர்ம உணர்வுகள் வெளியே போக ஆரம்பிச்சதுக்கு ஒரு அடையாளம். இந்த 40% நான் சொன்ன அந்த ஹெரிடிட்டரி, இது இந்த ரிலேஷன்ஷிப், மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல், இது ரெண்டுமே மேக்சிமம் வந்து இதுல வரக்கூடிய ஒரு சான்சஸ். மாமாவோ சித்தப்பா பெரியப்பா யாராவது ஆல்காலிக்கா இருந்தா அந்த குழந்தைக்கு பழக்கம் போவதற்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. இது வந்து அந்த ஹாபியோட இன்ஃப்ளூயன்ஸ் மீடியா, நான் முதல்ல சொன்ன மாதிரி டிவி, சினிமா, சும்மா சின்ன இடத்துல போடுறாங்க மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்ட்டு. ஆமா, அதை படிச்சுட்டே உட்காந்து தான் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு தான் அந்த டிவி பார்க்குறாங்க. தென் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல்ல காலேஜஸ்ல இப்போ ஸ்கூலுக்கே வந்தாச்சு. ஃபேர்வெல் பார்ட்டினா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்ணி ஜஸ்ட் 6 months பேக் பார்த்துருப்பீங்க, டிவிலாம் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒரு ஃபன் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டு ரகலை பண்ணிட்டு இருந்தது. பிகாஸ் அந்த கல்ச்சர் அந்த மீடியாவோட இம்பாக்ட் அங்க ரொம்பவே அதிகமா போயிடுது. தென் செலிப்ரேஷன்ஸ், மேரேஜுக்கு போனாலும் இது, ஒரு டெத் இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து ஆல்கஹால். மால்-அடாப்டிவ் பிஹேவியரல் ஆர் சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ். கொஞ்சமா ஸ்ட்ரெஸ் வர்றப்போ they don't want to analyze it, how it happens. அது அவங்களுக்கு இல்லவே இல்லை. இந்த நீட் ஒன்லி a temporary solution, permanent solution வேண்டாம். கொஞ்ச நேரத்துக்கு அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சும்மா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். இது வந்து in all aspects, both male and female. சார் நான் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பெங்களூர்ல வந்து நிம்ஹான்ஸ் ஆக்சுவலா வச்சு பெரிய மென்டல் ஹாஸ்பிட்டல், ரெப்யூட்டட் மென்டல் ஹாஸ்பிட்டல். அங்க வந்து 2008 வந்து நாங்க போய் ட்ரைனிங் போயிருந்தப்போ they told, sir, every year we are having so every month we have 20 cases, 20 females come for the treatment அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ லாஸ்ட் இயர் நான் போயிருந்தப்போ சொன்னாங்க they are open a separate ward for them. They are every month they are treating 200 females of alcoholics. Then instability of mood, impaired judgment. நிறைய பேர் இந்த பிசினஸ் ஃபெயிலியர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் அடிச்சு அந்த கன்சியூம் பண்ண அந்த மூட்ல வந்து அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுல ப்ராப்ளம் வர்றது. ஒரு லாரி ஓனர், அந்த ஈஷர்ங்கிற ஒரு லாரி 2008 நடந்த இன்சிடென்ட், 8 lakhs கொடுத்து வாங்கியிருக்காரு. 8 lakhs கொடுத்து வாங்கிட்டு 6 monthsல அண்டர் இன்டாக்சிகேஷன் he sell it for 4 lakhs. இந்த 4 lakhs வாங்கினவங்க அவங்க எழுதி வாங்கிட்டாங்க. 4 lakhs வித்துட்டோம் வாங்கிட்டோம்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு they give only 32,000. இவர் அந்த துக்கத்துல அந்த 30,000 செலவு வந்து only 2,000 வீட்டுக்கு கொண்டு போன அந்த லாரி வித்த காசு. கேட்டதுக்கு இல்ல நான் எல்லாம் முடிஞ்சது, அவங்களுக்கு வித்து அவங்க கொடுத்தாங்க. தென் தே ரஷ் அப் தேர் அண்ட் என்கொயரி. அவங்க சொல்லிட்டாங்க 4 லட்சம் நாங்க கொடுத்துருக்கோமா, எழுதி கொடுத்துருக்கோம் பாருங்க அப்படின்ட்டு. தென் இம்பேர்டு சோசியல் ஃபங்க்ஷனிங். ஒரு
சபையில வந்து அவங்க உட்கார மாட்டாங்க. ஒரு முக்கியமான ப்ரோக்ராமுக்கு வாங்க சார்னா, இல்ல நான் வெளியே நின்னுக்கிறேன், உள்ள வந்தா என்ன ஏதாவது தப்பு சொல்லுவாங்க. வித்ட்ராயல் நிறுத்தும் பொழுது என்னென்ன வித்ட்ராயல் சிம்டம்ஸ், அதாவது பின் விளைவுகள் நாம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. அந்த டெலிரியம் ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் வருது. they don't know what they are doing. என்ன நடக்குது என்னன்னே தெரியாது. நைட் ஆனாலும் பகலானாலும் சரி, இந்த ஒரு பரபரப்பு அந்த உணர்வு வரும் பொழுது they become என்ன சொல்றது, ஒரு மாதிரி வயலண்ட் பிஹேவியர் போயிடுவாங்க. தென் ட்ரெமர். அந்த ட்ரெமருக்கு பயந்து தான் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு எகைன் they can go for the alcohol. தென் இன்சோமேனியா. இதுக்காகவே பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டே கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவாங்க. நைட் அந்த போதை குறைய இந்த தூக்கமும் குறையுதுங்கிறப்போ எகைன் கன்சியூம் சொல்லுவாங்க. இந்த வந்து விடிய தண்ணி அடிச்சுட்டு இருந்தா சார், கொழுப்பு சார், அவங்களுக்கு வந்து அந்த பாடியில் அந்த டியூனிங் கம்ப்ளீட்டா மாறிப்படுது. ஆல்கஹால் இருந்தால் தூக்கம் வரும், ஆல்கஹால் இருந்தா ஒரு 2 இட்லி சாப்பிடலாம், அந்த ஸ்டேஜுக்கு அவங்க வந்துடுறாங்க. தென் நாசியா ஃபீலிங். காலையில எந்திரிக்கும் போது அந்த மவுத் வாஷ் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாசியா ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் அவங்க வந்து ப்ராப்ளம் வந்துட்டு இருக்குன்ட்டு. இமீடியட்லி வாட் யூ ஆர் டூயிங், கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டு போய் ஒரு 90 ml அடிச்சுக்குவாங்க. பிகாஸ் அந்த ஃபீலிங் அகைன் வாமிட்டிங் வராம இருக்கிறதுக்காக. தென் ஆன்சைட்டி, ஒரு பரபரப்பு, நான் இதை நிறுத்திட்டேன் எனக்கு என்ன ஆகும், பிகாஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டிஸ் தே ஹேவ் சம் ஃபியர். ஏதோ ஆயிடுமோ சார், எனக்கு என்ன திடீர்னு என்னால கைகாலெல்லாம் நடுங்குது. தென் சீசர்ஸ். சார் சொன்ன அந்த ரம் ஃபிட்ஸ். அந்த ரம் ஃபிட்ஸ் வரப்பறம் அவங்களுக்கு வந்து ஒரு 50% பயம் வருது, என் உடம்புல ஏதோ கெட்டு போச்சு, ஐ வாண்ட் டு கோ ஃபார் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ்ல வர்றாங்க. தென் ஹலூசினேஷன், மாய கற்பனை உணர்வுகள்னு சொல்லுவோம். வந்து என் காதுல யாரோ பேசிட்டே இருக்காங்க சார், காதுல வந்து என்ன வந்து அதை பண்ணி, திஸ் ஹலூசினேஷன்ஸ், இந்த ஆடிட்டரி ஹலூசினேஷன் சொல்லுவோம், அந்த காதுல ஒலிகள் அவரை வந்து நல்லா இருன்னு சொல்றதே இல்லை. இட் ஃபோர்ஸ் த பர்சன் டு கோ ஃபார் கமிட் சூசைட், செத்துப்போ, கொலை பண்ணு. ஒரு திருப்பூர் ஒரு பனியன் கம்பெனி தொழிலாளி, ஒரு 60 years இருக்கும், அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தப்போ சொன்னார், சார் 20 வருஷமா என் காதுல ஒரு லேடி என்னை வந்து கூப்பிட்டு இருக்கா சார், வீட்டுல இருக்கவங்கள திட்டிட்டு இருந்திருக்காங்க, ஏன் உனக்கு இந்த வயசுல உனக்கு இந்த மாதிரிலாம் கேக்குதுன்னு சொல்ல திட்டி கம் ஃபார் ட்ரீட்மெண்ட். அவர் சொன்னாரு, எனக்கு அந்த காதுல சவுண்ட் என்னால பொறுக்க முடியல சார், ஒரு நாள் நான் கேட்டேன் எப்படி நான் வரதுன்னு கேட்டேன், அந்த சவுண்டு சொல்லிச்சு, நீ எங்கேயாவது விழுந்து செத்து போகல, நான் கூட்டிட்டு போறேன்ட்டு. ஒரு ஃபைன் நைட் அவர் 11:30 அவர் வாட்டு வேஸ்ட் கட்டிட்டு கிளம்பிட்டார். திருப்பூர் பக்கத்துல அந்த கருவம்பாளையம் பக்கத்துல ஏதோ ஒரு வாய்க்கால் போலுக்கு அங்க போய் குதிக்க போயிருக்காரு. நல்ல வேலையை யாரோ ஒருத்தர் இழுத்து பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டார். மெடிசன் கொடுத்துருக்கீங்க. எதுக்காக சொன்னாலும் அந்த ஹலூசினேஷன் ஃபோர்ஸ் தி இண்டிவிஜுவல் டு கோ ஃபார் சூசைட். பிசியலாஜிக்கல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா லிவர் பல்ஜிங், அந்த சீரம் பிலிரூபின் மேக்ஸிமம், இந்த ஜாண்டிஸ் கரெக்ட், சீரம் பிலிரூபின் அது மட்டுமே இன்க்ரீஸ் 1.1 இருக்க வேண்டிய இடத்துல 7.8 எல்லாம் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க நல்லா தான் சார் இருக்கு, நான் என்ன சார் எனக்கு என்ன ப்ராப்ளம். தென் அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சுகர் நார்மல்லே சம் 300 பாயிண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்க எடுத்து சொன்ன பிறகுதான் ரியலைஸ்டு ஹெல்த்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. தென் பேங்க்ரியாஸ், ஒரு 20% ஆஃப் ஆல்கஹாலிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்ரியாஸ் வந்து சர்ஜரி பண்ணி இது பண்ணியிருக்காங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ரொம்ப சர்க்கரை ஆகி போச்சு சார், டாக்டர் வந்து ரிமூவ் பண்ணாம ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ட்டாரு. தென் கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், அந்த இசிஜில பார்த்து எங்க பிசிஷியன் சொல்லிடுவார், இந்த பேஷண்ட் வேண்டாம், நம்ம மெடிசன் கொடுக்குறப்ப ப்ராப்ளம் ஆயிடும், வேண்டாம் அப்படின்ட்டு. So these are all the main physiological issues in the part of the addiction. Psychological பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட்,
நைட்டு என்ன நடக்குது என்னன்னு அவங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. வீட்டுல இருக்கிற பாத்திர பண்டமெல்லாம் வீசி எரிஞ்சிட்டு காலைல எழுந்திரிச்சு கேட்பாங்க, வீடு இவ்வளவு குப்பையை போட்டு வச்சிருக்கீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்ட்டு. அந்த பிளாக் அவுட் ஸ்டேஜ் வரப்போ இட் இஸ் டெம்பரரி, இட் பிளாக்ஸ் அவர் மெமரி பார்ட். அப்பதான் அவங்களுக்கு வீட்டுல இருக்கவங்க புரியுது அந்த சிவியாரிட்டி ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காரு. ஒரு பேஷண்ட் சொன்னார், சார் நான் காலையில நைட்டு 7:30 மணிக்கு டியூட்டி எல்லாம் முடிஞ்சு கோயம்புத்தூர்ல பைக் எடுத்தேன் சார், நான் எப்படி வீட்டுக்கு போனேன்னு தெரியல. வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் தாண்டி அந்த தென் திருப்பதி கோயில் பக்கத்துல. நான் என்ன வீட்டுக்கு போனேன், எப்படி போனேன்னு தெரியல, வண்டியில பிளட் எல்லாம் ஆயிருந்தது, வண்டியில யாரு அடிச்சாருன்னு தெரியல, என்ன ஸ்பீட்ல எப்படி போனாங்க ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. தென் சஸ்பிஷன், இது ரொம்ப worst ப்ராப்ளம் இன் தி ஆல்கஹாலிசம். தூரத்துல யாராவது 2 பேர் நின்று பேசிட்டு இருந்தா கூட இங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க 2 பேர் என்ன பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காங்க. ஸ்லோலி அது அப்படியே வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஒய்ஃப் மேல, குழந்தைங்க மேல, எல்லாத்து மேலே அவங்க கேரக்டர் அசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எல்லாம் மோசமா இருக்காங்க, நான் இல்லாதப்ப என்னவோ பண்றாங்க சார். தென் அக்ரெஷன், அவங்களோட அந்த நீங்க இந்த மாதிரி குடிக்கிறீங்களே தப்பு இல்லைங்கன்னா இமீடியட்லி தே பிகம் ஆங்கர், அடிக்க ஆரம்பிக்கிறது, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. தென் hallucination, then suicidal thought. Suicidal thought, it is a normal. எல்லா பேஷண்ட்டும் சொல்லுவாங்க, அப்பப்போ வருது சார், என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கு பேசாம செத்து போயிடலான்ட்டு இருக்கு. ஒரு பேஷண்ட்டு சிங்கநல்லூர், கோயம்புத்தூர்ல சிங்கநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன்ல மணி 3 மணி, காலையில 3 மணிக்கு ஒய்ஃபுக்கு போன் பண்ணுறாரு, நான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கேன், என்னை கூட்டிட்டு போன்ட்டு. அந்த அம்மா போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் தேடி பார்த்தாங்க, இல்ல. அப்புறம் மறுபடியும் போன் பண்ணி கேட்டது, அப்படியே வா கொஞ்சம் தூரம் வான்னு பார்த்தா 2 ட்ராக்குக்கு நடுவில் படுத்துட்டு இருக்கா. கேட்டதுக்கு எனக்கு இங்க பேசாம இப்படியே போயிடலான்னு தோணுச்சு. அவரோட அந்த அம்மாவோட நல்ல காலமா என்னமோ அந்த நைட்டு 2 மணிக்கு மேல 4 மணி வரைக்கும் எந்த ட்ரெயினும் கிராஸ் ஆகல. தென் பர்செப்ஷன், அவங்க கண்ணுக்கு சார் யாரும் உடம்புல பூச்சி விடுற மாதிரி இருக்கு சார், யாரும் அவங்க நின்று என்ன கூப்பிடுறாங்க. அந்த பர்சன் அறிதிறன் நம்ம சொல்லுங்க, அந்த புலனுணர்வு எல்லாமே ஒரு தவறான ஒரு உணர்வா அது போக ஆரம்பிக்குது. சேவிங்ஸ், முதல்ல கையில் இருக்கிற காசு கொஞ்சமே எல்லா செலவுகளையும் மிச்சம் பிடிச்சு கொஞ்சம் கமிஷன் எடுத்துன்னு சொல்லுவோம், ரொம்ப சிம்பிளா அதெல்லாம் செலவு பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தே ஹேவ் தேர் ஓன் பட்ஜெட். ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் போன பெங்களூர் போயிட்டுன்னு சொன்னா, சார் அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப புத்திசாலி சார், ஏன்னு கேட்டு சொன்னாரு, மாசம் 6 சம்பளம் வாங்கணும், கடையில போய் 5000 ரூபாய் கட்டிடுறாங்க. ஏன்னு கேட்டா மாச கடைசியில காசு இருக்காது, ஆரம்பத்திலேயே கொஞ்சமா அது அப்படி இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பலசரக்கடையில பணம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. தென் கிரெடிட், வீட்டு செலவுக்கு காசு இல்ல, ஒரு 500 ரூபாய் கொடுங்கன்னு யார்ட்டையாவது போய் கேட்டோன்னா அவங்க தர மாட்டாங்க, 100 ரூபாய் தருவாங்க. அதே இது கையில காசு இல்ல சார், ஃப்ரெண்டு கூப்பிடுறான் கடைக்கு போனா தே கிவ் 500 rupees. 100 ரூபாய் கேட்டா 500 rupees அவன் தர தயார். பிகாஸ் ஹி நோஸ் இவங்ககிட்ட எப்ப பாரு அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்துட்டு இருக்குன்ட்டு அந்த கந்து வட்டிக்காரங்க தே ஆர் ஹைலி அந்த அவங்களுக்கு மட்டும் கரெக்டா அவங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் அந்த 4 மணி ஆச்சுன்னா போதும், அவங்களுக்கு என்ன ஆனாலும் சரி. ஒரு 10 years பேக் இந்த கம்ப்யூட்டர்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆடிட்டர் சொன்னார், சார் 4 மணி ஆச்சுன்னா அந்த கணக்கு கூட்டி போட்டுருப்பாங்க, 4 மணிக்கு மேல இந்த 2 எவ்வளவு ஞாபகத்துக்கு வராது சார், 32 2 இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஆபீஸ்ல தெரிஞ்சுட்டு சரி நீங்க கிளம்புங்க சார் சொன்னா அகைன் ஹி கோஸ் ஃபார் தி ஆல்கஹால். தென் ஆப்சென்டிசம், நிறைய கோயம்புத்தூர்ல மில்கள் நிறைய மூடுனதுக்கு ஒரு காரணம் இந்த ஆல்கஹால் பர்சன்ஸ் எல்லாம் ஆப்சென்டிசம், 10 நாள் லீவ் தான். அது இதுல இந்த திருப்பூர் பனியன் ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ் இதுல இம்பார்ட்டண்டா சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு சனிக்கிழமைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை தான் சார் விடியுது, திங்கக்கிழமை என்ன ஆச்சுன்னா அது குட்டி ஞாயிற்றுக்கிழமை சார், எனக்கு அது ஞாபகமே இல்லை. இந்த சண்டே ஃபுல்லா அந்த ஆல்கஹால் கன்சியூம் பண்ணி அந்த பிரெயின் ஃபுல் ஆஃப் அந்த ஆல்கஹால் தாட்லயே மண்டே இது பண்றப்ப அந்த ஹேங் ஓவர்னு சொல்றாங்க, அந்த ஒரு பாடியில அந்த ப்ராப்ளம் இருக்கப்ப தேர் நாட் ஏபிள் டு கோ ஃபார் ஒர்க். ஸோ அன்னைக்கு கொஞ்சம் அடிச்சுட்டு அப்படி படுத்துக்குவாங்க. இதை விட ஒர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கர் டெய்லர்ஸ், அவங்களுக்கு புதன்கிழமை தான் விடியுது.
புதன், வியாழன், வெள்ளி, சனி 4 நாள் பிசாசு மாதிரி வேலை செஞ்சு 6,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க நான் 4 நாள்ல. மீதி 3 நாள் கடையில போய் கொடுத்துருவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு பீகார்ல இருந்து வந்த ஒரு எம்ப்ளாயி அவர் சொல்றாரு, எவ்வளவு சம்பளம் கேட்டப்ப 15,000 ரூபாய் சார். வீட்டுக்கு எவ்வளவு அனுப்புறீங்க? 500 ரூபாய் அனுப்புறேன் சார். தென் irregularity and immoral activities. கையில காசு கிடைக்கலங்கிறப்போ எதோ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்துடுறாங்க. இந்த மது போதைக்கும் இந்த போதை பொருட்கள் யூஸ் பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெயின் வித்தியாசம் என்னன்னா இந்த இம்மாரல் ஆக்டிவிட்டிஸ் தான். இந்த ட்ரக் அடிக்ட்ஸ் போதைப் பொருள் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து ஆல்கஹால் கையில அந்த உள்ள போதை இல்லாட்டி தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். மது இருக்கிறவங்க வந்து உள்ள போதை இறங்கினாதான் பிரச்சனையா ஆரம்பிக்கும். ஃபேமிலி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போறப்ப சொல்லுவாங்க, சார் நான் திரும்பிட்டேன் என் மிஸ்ஸஸ் வர சொல்லிடுங்க சார், we are having a family counseling session. அந்த செஷன்ல வந்து நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஏன்னா இவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிடலாம், இவங்க 10 நாள் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க எல்லாம் எனக்கு நம்பணும். இவங்க 10 நாள் ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் அவங்க நம்பவே மாட்டாங்கன்னா, பிகாஸ் இந்த நிறைய 10 நாள் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ தேர் நாட் பிலீவ் அபவுட் திஸ் பர்சன். அவங்க சொல்லுவாங்க, அவங்க நாங்க சொன்னபடி கேட்க சொல்லுங்க. எப்படி ஒரு ஜாப்ல சேர்ந்தோன்னு ஒரு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கோ, அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சு போன பிறகு இந்த மேல் ஹேவிங் ப்ரொபேஷன் பீரியட் 6 months வரைக்கும் அவங்க ஒய்ஃப் வந்து நம்ப மாட்டாங்க. இதே மாதிரி நிறைய ஆயிருக்கு. Then only they believe it. Okay, வீட்டுக்காரர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி they believe it. Then paranoid. ஒரு லேடி சொன்னாங்க, சார் ஈவினிங் 6 மணி ஆச்சுன்னா எங்களுக்கெல்லாம் மனநோயாளியே நாங்க மாறிடுறோம். எங்க வீட்டுக்காரர் தண்ணி அடிக்கிற வரைக்கும் நாங்க நார்மலா தான் இருந்தோம். எப்போ அவர் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சா அதுக்கு மேல 6 மணி ஆச்சுன்னா எங்க மனசுல உடனே டவுட், பயம் வந்துருது. எங்க விழுந்து கிடக்குறாரோ, யாரும் சண்டை போட்டு இருக்காரோ, அந்த பயம் வரப்போ எங்களுக்கு அந்த பதட்டம் வருது. அந்த பதட்டம் வரப்ப எங்க பசங்க குழந்தைங்க வந்து ஏதாவது கேட்டா எங்களுக்கு கோவம் வரும், அவங்களை அடிச்சிடறோம். அந்த பையன் சொல்லிட்டு போறான், எங்க அம்மாவுக்கு 6 மணி ஆச்சுன்னா பைத்தியம் பிடிச்சிருதுன்ட்டு. So family members become a problematic person and the poor sexual performance. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃப் மேல சந்தேகம் வர்றதுக்கான மெயின் ரீசனாவே வருது. Then inability to control over the family. இவர் இந்த மாதிரி தண்ணி அடிச்சுதான் அந்த அம்மா தான் இன்சார்ஜ், ஃபேமிலி இன்சார்ஜ். உடனே சொல்லுவாங்க, எதுக்கு இருந்தாலும் அவகிட்ட போய் கையை காசு வாங்கி சொல்றாங்க சார். Then next generation problem. பையன் வந்து ஸ்மோக் பண்ணாலோ அல்லது வேற ஏதாவது தப்பு பண்ணாலும் அங்க இவனுக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது. இந்த பையனே சொல்லிட்டு போவான், என்னம்மா அப்பா சும்மா தண்ணி அடிக்கிறாரு, நீ அதை ஒன்றும் கேட்க மாட்டேங்க, என்ன வந்து நீ தப்பு சொல்லிட்டு இருக்க. தென் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த் ப்ராப்ளம் வர்றப்போ அந்த வாமிட்டிங் வாமிட் எடுப்பாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து ஒரு தடவை வாமிட்னா இம்மீடியட்லி தே கோ ஃபார் த ட்ரீட்மெண்ட். அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து 3 or 4 days ட்ரிப்ஸ் போட்டு படுத்துக்குவாங்க. எவ்ரி டைம் இந்த மாதிரி எவ்வளவு செலவாகும். So medical expense also rising. Then loss of social status. தெரியும், இவங்க நல்லதாக சொன்னா கூட ஒருத்தர் நம்ப மாட்டாங்க, அவன் தண்ணி வச்சு எதோ வளர்றான்ப்பா விட்டுடுங்க அப்படின்றாங்க. தென் ரிலேஷன்ஷிப். யார் வீட்டுக்கும் போய்க்க மாட்டாங்க, இவங்க வர்றாங்கனாலே வீட்டு ரிலேஷன் சொல்லிடுவாங்க, நீங்க வாங்க, அவரு வேண்டாம். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சமா இவங்க வந்து இதாக. தென் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ், சீட் ஆடுறது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து இலவச இணைப்புன்னு சொல்லலாம். தென் மொராலிட்டி. அந்த ஆன்டி சோஷியல்னா அடுத்து அந்த மொராலிட்டி தானா வந்துடும். என்னப்பா போய் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வரலாம் வா. தென் ரோல் மாடல். இவங்களை பார்த்து இவங்க யங்கர் ஜெனரேஷனும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. தென் ஆக்சிடென்ட்ஸ். இவங்க இது பண்ணிட்டு போற வண்டி கொண்டு எங்கேயாவது வச்சா தண்ணி அடிக்காத நிறைய பேர் தான் போய் இது ப்ராப்ளம் ஆகுறாங்க. ஒரு ஊட்டி பஸ் ஓட்டுற ஒரு டிரைவர் சொன்னார், அந்த ஊட்டி பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எல்லோ லைட் போட்டு வருவாங்க. எதுக்கு அந்த பனி மூட்டம் இவங்களுக்கு தெரியாம இருக்குன்ட்டு. அவர் சொன்னாரு, ஒரு 20 வருஷமா சார் எதிர்த்து வண்டியில மஞ்சள் லைட்டா வெள்ளை லைட்டான்னு குத்து மதிப்பா நான் ஓட்டிட்டு இருக்கேன் சார். இவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது இருந்தா இத்தனை அந்த எத்தனை பேஷண்ட் வர அந்த டிராவலர்ஸ் போயிருப்பாங்க. ஒரு நிமிஷம்.
இங்க ட்ரீட்மெண்ட்ங்கிறது வந்து எங்க சென்டரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 10 days ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் 3 days மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். சார் சொன்ன மாதிரி அந்த டெலிரியம், ட்ராமா எல்லாமே இருக்கும். ஸோ 3 days அவங்களை பிடிச்சி உட்கார வச்சுட்டு தென் வி ஸ்டார்ட் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். ஃபர்ஸ்ட் வந்து வி இன்ட்ரடியூஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். இது முழுக்க இங்க சவாசனம் நீங்க சொல்லித்தரேன், அதை தான் நாங்க அங்க ஃபாலோ பண்றோம். கொஞ்சம் வேற மெத்தட் வேர்டிங்ஸ் மட்டும் மாத்திடுவோம். ஏன்னா நம்ம இந்த மெத்தட் சொன்னோம்னு வச்சுங்க, சில வேற ரிலீஜன் பர்சன்ஸ் வரப்போ இவங்க மதத்துக்கு, அதனால வந்து சேஞ்ச் அந்த வேர்டிங் மாத்திட்டு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்றோம். அது ஒரு 1/2 hour டெய்லி we give. அதுல பார்த்தோம்னா அந்த எக்ஸசைஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கலி the stress will be relieved. நல்ல தூக்கம் வந்துடும். ஃபர்ஸ்ட் 3 days இது பண்ணாங்க. ஆஃப்டர் 4th or 5th day ஸ்லோவா டே டைம்லேயே கொஞ்சம் தூக்கம் நல்லா வர ஆரம்பிச்சிருது. பிகாஸ் அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுது அவங்களுக்கு. தென் பிரீத்திங் எக்ஸசைஸ் ஒன்று சொல்லித்தரோம். அது வந்து ஒரு 4:16:8ங்கிற ஒரு ப்ரொசீஜர். அது 4 வரைக்கும் 4 கவுண்ட் பண்ண வரைக்கும் நிதானமா இன்ஹேல், 16 வரைக்கும் இன்ஹேல் பண்ண ஸ்டாக்னேட்டட், அண்ட் 8 வரைக்கும் ஸ்லோலி கம்மிங் அவுட். இதை வந்து மார்னிங் ஒரு 10 minutes பண்ண சொல்றோம். தென் அவங்களுக்குள்ள ஏன் இந்த கோவம் வந்து எனக்கு ஏன் இந்த எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு கோவம் சார், அதனால சார் போய் அடிச்சேன். why they have that anger? அதுக்காக வந்து ஒரு 2 நாள் அவங்களுக்கு நாங்க சொல்லித்தரோம், எதுக்காக நீங்க கோவப்படுறீங்க, நீங்க கோவப்பட்டு என்னத்தை சாதிச்சீங்க. அது சொன்னா சொல்லுவாங்க, இல்ல சார் நான் 12 ரிமோட் உடைச்சதுதான் மிச்சம், 6 செல்போன் உடைஞ்சது, அப்புறம் ஏன்பா பண்றேன்னு தெரியல சார். ஸோ we make them to understand the reason for the anger, ஏன் வருது அப்படின்ட்டு. தென் அடுத்த 2 நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு முறை, அவங்க உட்கார வச்சு பேசுறோம். என்ன உங்களுக்கு இல்லை சார், நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன் சார். நம்ம கல்ச்சர்ல வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே தெரியறதெல்லாம். பொண்ணு வந்து அப்பா வீட்டுல இருந்து சண்டை போட்டு வந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போமான்னு சொல்றாங்க. வீட்டுல என்ன பிரச்சனை தான், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார். ஆக்சுவலா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 2 persons சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து பேசி தங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடு தகுந்தாற் போல தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். அதை விட்டுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணா அது ஒரு பக்கமாவே போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ் லெவல் பஸ்டட். ஸோ இதெல்லாம் கம்பைன் ஆனதுதான் எங்க ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபேமிலி கவுன்சிலிங், மெம்பர்ஸ், சில்ட்ரன்ஸ், ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர். ஓகே, எங்க இந்த சென்டர் வந்து இந்த டாக்டர் என் மகாலிங்கம் அருட்செல்வர் அவர் தான் வந்து இந்த சென்டரை வந்து ஆரம்பிச்சார் 1993ல. லாஸ்ட் 23 years ஆயிடுது. இந்த 23 yearsல ட்ரீட்டிங் சம் 12,700 பேர் இது வரைக்கும் நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த தங்களை மனதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை இல்லாமல் போனதுதான். இங்க சுவாமிஜி சொல்லியிருக்க மாதிரி நம்மை நாமே புரிந்து கொள்ளுதல், அந்த கோபத்தை எப்படி நாம வெளிக்கொண்டு வரலாம், இதை புரிந்து அந்த உறவு முறைகளை எப்படி மேம்படுத்திக்கலாம், இதுதான் அங்க நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, வேற ஏதாவது கேட்கறதா கேட்கலாம். ஓகே, ஆமாங்கய்யா சொல்லுங்க சொல்லுங்க. அந்த நேரம் நல்ல சுண்ட காட்சி ஐயா, உங்க எக்ஸ்பீரியன்சஸ் நல்லா சொன்னீங்க. ரியலி யூஸ்ஃபுல், இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ சார். we are giving momentum. சார் டாக்டர் எம்விஆர் டாக்டர் பெருமாள் கே பெருமாள் சார் வாங்க. டு அல்லதி செந்தில்குமார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ டீ பிரேக் 15 minutes இருங்க. கேள்வி
லிங்கம்